திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் விரோத விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இன்று முதல் போர்க்கோளம் பூண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய போர் முரசம் கொட்ட ஆரம்பித்திருக்கிறது. 22,000 சக்தி கேந்திரத்திலேயும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அந்த ஆங்காங்கே எங்களுடைய தலைவர் பெருமக்கள் இதை தொடங்கி வைக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் கிராமப்புறத்திலேயும் மக்களோடு மக்களாக இருந்து இயக்கத்தினுடைய கொள்கைகளையும் லட்சியங்களை சொல்வதற்காக எங்களுடைய தோழமை கட்சியுடைய தலைவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இது வெற்றிகரமாக நடக்கும் என்பது இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த 2 நிகழ்ச்சியிலேயும் தெரிகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வீட்டுக்கு திமுகவை அனுப்புகிற வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டரும் ஓய மாட்டான். அவர்தான் அது பட்ஜெட்டுக்கு தான் ஏற்கனவே அவங்க மத்திய அரசு பட்ஜெட்டை 0 பட்ஜெட் ஒட்டி இவங்கெல்லாம் இப்போ 0 பட்ஜெட்டை மூஜ்யம் ஆயிட்டாங்க. என்ன இருக்குது? ஏற்கனவே கொடுத்தாங்க அந்த 5000 பற்றி விடாயத்து பேசினாங்க. அதுதான் இப்போ நான் ஒரு இதில் கூட சொன்னேன். அது 5000 கொடுத்து ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. நிச்சயமா முடியாது. காரணம், இந்த மக்களுக்கு அதை விட ஒரு ஆண்டுக்கு 25,000 நாம 30,000 40,000 ரூபாயை இவர்கள் மின்கட்டணமாக சொத்து வரியாக அவர்கள் பாதி விலைவாசி ஏற்றத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த பணத்தை கொடுத்து ஏமாற்ற முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நிச்சயமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்புதான் இந்த நாட்டின் நிலைமை நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆண்டுக்கு ஆண்டு பட்ஜெட் பற்றாக்குறை தான் இருந்தது. இப்போ 10 லட்சம் கோடி தமிழகம் கடன் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஆட்சி இந்த தேர்தலில் போது இலவசங்கள் அறிவிச்சாங்கன்னா எப்படி நிறைவேற்றுவாங்க? இல்ல நீங்க அது இன்னொன்னு பார்க்கணும். எவ்வளவு பொய்யான ஆட்சி, எவ்வளவு தவறான தகவல்களை தருகிற ஆட்சி என்பது இந்த நாட்டுக்கு தெளிவுபடுத்தியாக வேண்டும். சமீபத்திலே தான் கல்விக்கு மானியம் கொடுக்கவில்லை என்று மும்மொழி கொள்கையின் அமுல்படுத்தாதான் அந்த பணத்தை அனுப்ப முடியும் என்று மத்திய அரசு சொன்னதற்கு நாடு முழுவதும் அந்த 2,000 கோடி ரூபாய் வரவில்லை என்பதற்காக ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இப்போ 2,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்க முடியவில்லை, அதனாலே தான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு 6,000 கோடி ரூபாய்க்கு எப்படி இலவசம் கொடுக்கிறார்கள்? எங்கே இருந்து பணம் வந்தது? 1ஆம் தேதி மட்டுமல்ல, மதுரையிலே 1ஆம் தேதி, மதுரைக்கு 1ஆம் தேதி வருகிறார். அடுத்த 6ஆம் தேதி வேலூருக்கு வருகிறார். ஆக பாரத பிரதமருடைய விசிட் என்பது தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு 2, தேர்தல் அறிவிப்பதற்கு பின்பு 2 என்று 4 கட்டங்களாக பாரத பிரதமர் வருகிறார். 1ஆம் தேதி வருகிற போது இன்னும் புதிய மறுமலர்ச்சியை காணுவீர்கள். எப்படி மதுராந்தகத்துக்கு வருகிற போது ஒரு புதிய மறுமலர்ச்சியை கண்டோமோ அது மேலும் ஒரு அம்சம் அடுத்தது. அது அடுத்துதான் அது சக்தி. இந்த சக்தி அதனாலதான் அதற்கிடையிலே பிரதமருடைய வருகை இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் கூட்டம் தான் நடத்துவதாக இருந்தோம். அந்த கூட்டம் நடத்தி அதிலிருந்து டிரைவ் கொடுத்து ஆக இந்த 22,000 கூட்டத்தை நடத்துவதாக இருந்தோம். பிரதமருடைய வருகையின் காரணமாக அது தள்ளி போகிறது. ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் கூட இந்த சக்தி கேந்திர மாநாடு நடைபெறும். அதுதான் சொல்றேன். அதுதான் இந்த சக்தி கேந்திர கூட்டம், இந்த சக்தி கேந்திர நிர்வாகிகளுடைய கூட்டம் தான் நடத்துறதாக இருந்தோம். அதன் மூலமாக அடுத்த கட்டத்தில் இந்த நாடு முழுவதும் இந்த பொதுக்கூட்டங்களை நடத்துவதாக இருந்தோம். அடையில பாரத பிரதமருடைய வருகை இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் தள்ளி போகும். இந்த கட்சி இணைகிறது என்பதல்ல, என்ன எத்தனை பேர் இணைகிறார் என்பதுதான் முக்கியம். ஆக நிச்சயமாக இன்னும் பல மாற்றங்கள் வரப்போகிறது. நிறைய பேர் வரப்போகிறார்கள். மக்களோடு கூட்டணி அமைத்து விட்டோம். எங்களுக்கு இருக்கிற கூட்டணியே, எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த இருக்கிற கூட்டணியை வெற்றி பெற செய்வார்கள்.